வணக்கம். இந்த வீடியோவில் 30/3/2026 சற்று முன் 4 மாத டிஏ நிலுவை, அகவலைப்படி உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு திடீர் அறிவிப்பு சார்ந்து தகவல்களை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவலைப்படி உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. தற்போது அனைவருடைய கவனம் நரேந்திர மோடி அவர்களுடைய அடுத்த அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியிருக்கிறது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை. இதற்கு முன்பு ஹோலி பண்டிகையை ஒட்டி அகவலைப்படி அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடைபெறவில்லை. இந்த நிலையில் தற்போது மார்ச் மாத இறுதியோ அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அகவலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் எவ்வளவு அகவலைப்படி உயர்வு கிடைக்கும்? அகவலைப்படி கணக்கீடு என்பது AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்பட்டு வருகிறது. 2025 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் டிஏ நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இந்த மதிப்பு சுமார் 145.5 உள்ளது. இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் டிஏ சுமார் 60.33% வந்திருக்கிறது. இது 60% ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள 58% அகவலைப்படி 2% முதல் 3% வரை உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளது. டிஏ கணக்கீடு சூத்திரம்: டிஏ சதவீதம் AICPIW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. 4 மாத அரியர் தொகை: மார்ச் 2026 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றமடைந்தார்கள். இருப்பினும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் மாத இறுதி அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் வெளிவந்தாலும் டிஏ உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தவணையில் வழங்கப்படும். இது ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் 2025 டிசம்பரில் முடிவடைந்தது. அதற்கு பின்பு வரக்கூடிய முதல் டிஏ உயர்வாக இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த டிஏ உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் என்று சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டம் இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.